வியூவர்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் வித் உதயா. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி 12th மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் நம்பர் 7 எக்ஸைஸ் 7.1 13 சம்மை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ அதில் என்ன கொடுத்துருக்காங்க, இன்டகரல் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு டிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது, மேலே வேறு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பேர் காமனாக எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குது. ஏன்னா இது கியூபு, இது ஸ்கொயரு, எது கம்மியாக இருக்கோ அதுதான் காமன். அப்போ அது முதல்ல வெளியில் எடுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயரை வெளியில் எடுங்க. வெளியில் எடுத்தோம்னா உள்ளே என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? எக்ஸ் கியூப் இருக்கா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் தான் எக்ஸ் கியூப் கிடைக்கும். மைனஸ் இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டோம். அப்போ அங்கே எதுவுமே இருக்காது. அப்போ 1 ப்ளஸ் இப்போ இந்த ரெண்டுத்தில் எதுவுமே காமன் இல்லை. அப்போ 1 மட்டும் வெளியில் எடுங்க. அப்போ 1 காமன் அர்த்தம். 1 இன்ட்டு எக்ஸ் 1x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். இப்போ இங்கே மைனஸ் போடுங்க. இங்கே 1 வெளியில் எடுத்துட்டோம். 1 இன்ட்டு 1 1. அப்போ இது 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் கரெக்டாக வந்துடும். ஸோ ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் கரெக்டாக வந்துடுச்சு. ஏன் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா, கீழே எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது. ஸோ மேலே எக்ஸ் மைனஸ் ஒன் காமனாக இருக்குது. இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அதை காமனாக வெளியில் எடுங்க. வெளியில் எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் ஒன் டேக் அவுட் சைட் எடுத்தால் உள்ளே என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். அப்புறம் ப்ளஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் 1 கிடைக்கும். ஹோல் டிவைடட் பை x minus 1 into dx. x minus 1 cancel. அப்போ integral x square plus 1 into dx. x square integral பண்ணால் பவர் 1 ஆட் பண்ணால் 3 by 3 plus 1 is a constant. constant வரும்போது dx பண்ணால் x. இங்கே லிமிட் இல்லாதனால some constant will be differ. ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ எடுத்தனால C போடும். இதோட இந்த சம்மு முடியுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.